அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பேப்பர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பார்ப்போம். அண்ட் தென் இந்த பேப்பர்ஸ்லாம் சேர்த்து ரைட்டிங் பார்ட்ஸில் நாங்கள் இன்னும் கூடுதலான ஃபோக்கஸை கொடுக்கணும். ஸோ ரைட்டிங் பார்ட்ஸில் அநேகமான மார்க்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற எக்ஸாம்ஸில், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பேப்பர் ஸ்ட்ரக்சருக்கு நல்லா ஃப்ளூவெண்ட் ஆகிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 3 to 4 இயர்ஸ் பேப்பர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இனி ரைட்டிங் பார்ட்ஸில் நாங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் தந்தால் உடனே எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்க, ரைட்? ஓகே ஓகே பாருங்க, 2019 பேப்பரில் ஆஸ் யூஷுவல் முதலாவது கேள்வி எங்களுக்கு ஈஸியாக தான் வரும். அப்போ இங்கே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் நோட்டீசஸ் வித் த பிளேசஸ் கிவன் பிலோ, ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் நோட்டீஸ் இன் த கிவன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ கீழே தந்திருக்காங்க என்ன நோட்டீஸ் கொஞ்சம் தந்திருக்காங்க. அதை கீழே இருக்கிற பிளேஸுக்கு எந்த பிளேஸில் அது மெச் ஆகும் அப்படின்னு நாங்கள் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆன் அ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் கிளாஸ் வேர் அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ கண்ணாடி ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் போடலாம்? ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற அந்த நோட்டீஸ் வந்து மெச்சார். அடுத்தது அட் அ பில்டிங் சைட். அட் அ பில்டிங் சைட்னு சொன்னா ஒரு பில்டிங் ஒன்று கட்டுற இடத்துல என்ன மாதிரியான ஒரு நோட்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப அதுல பாருங்க, கோஷன் மென் அட் ஒர்க் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து செட் ஆகும். அப்ப எப்படி வருது? கோஷன் மென் அட் ஒர்க் அப்படின்னு சொன்னா என்ன? கோஷன்ஸ்னா ஆபத்து, கவனம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப மென் அட் ஒர்க்னு சொன்னா ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ரைட். அடுத்தது ஆன் அ பீச். பீச்ல என்ன இருக்கும்? எஃப் ஆன்சரை பாருங்க. நோ பேட்டிங் ரஃப் சி. ரஃப் சீன்னு சொல்றது கடல் வந்து மிச்சம் டேஞ்சரா இருக்குது, போகாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க கடல்ல. அடுத்தது இன்ன பஸ். பஸ்ல எங்களுக்கு என்ன இருக்கும்? அநேகமா இப்படியான நோட்டீஸை நாங்க பார்ப்போம். ரிசர்வ்ட் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ், ரிசர்வ்ட் ஃபார் ரிலிஜியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு ரிலிஜனை ரெப்ரசென்ட் பண்ற ஒருத்தர் அப்படி இல்லைன்னு சொன்னா பிரெக்னென்ட் லேடிஸுக்கு சீட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அதுல நம்ம போயிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து டி. இது வந்து பஸ்ல எங்களுக்கு இருக்கு. அடுத்தது அட் அ டெம்பிள். அப்போ ஒரு டெம்பிள்னு சொல்றது ஒரு ஆலயம், ஒரு வேர்ஷிப்புக்கான ரிலிஜியஸ் வேர்ஷிப்புக்கான ஒரு பிளேஸ். அங்க என்ன? டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். அப்போ ஒரு டெம்பிளுக்குள்ள நம்ம ஷூஸோட போயிடலாம். ஸோ டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்ன்னு சொன்னா ஷூவை கலட்டுங்க. இன் அ லைப்ரரி. அப்ப ஃபைனலி எங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் ரைட். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் எல்லாருமே ஈஸியாக செய்வோம். ஸோ இந்த கேள்வியில வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஈஸி தானே தெரியும் தானேன்னு போட்டு கொஞ்சம் இக்னோரண்ட் ஆயிருப்பாங்க. அப்போ ஒன்று ஆன்சரை மாத்தி போடுறதுக்குரிய சான்சஸ் கூட. அப்படி செய்யாதீங்க. ஈஸியா இருந்தாலும் நல்லா ரீட் பண்ணியே செய்யுங்க, ரைட்? ஓகே, அடுத்தது டெஸ்ட் நம்பர் 2. fill in the blanks in the following dialogue. அப்ப கீழே ஒரு டயலாக் தந்திருக்காங்க. use the words given in the box, write the letter of the correct word in the space given. அப்ப இந்த ரஷ்மி அஜனி அப்படிங்கிற 2 பேருக்கு இடையிலான அந்த டயலாக்ல சைட்ல தந்திருக்கிற வேர்ட்ஸை போட்டு நாங்க ஃபில் பண்ணணும். அப்ப ரீட் பண்ணி பார்ப்போம். ரஷ்மி சொல்றா, wow, what a lovely photograph, is this your family? அப்போ ஒரு போட்டோகிராஃப் ஒன்றை பார்த்துருக்கியா, பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேமிலியா இது, இஸ் திஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கா. கேட்டுட்டு எஸ் இட் வாஸ் டேக்கன் அட் மை சிஸ்டர்ஸ், எங்கால சி ஆன்சர் வெட்டிங். அப்ப எங்களோட சிஸ்டர் வெட்டிங்ல அதை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஹூ டு யூ, யாரு அப்படின்னு வந்துட்டு ஹூன்னு சொன்னா யாரு, இங்கால டூ யூ. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் டூ யூ அப்படின்னு சொல்லி வந்துட்டு, இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ, எனக்கு பக்கத்துல அமர்ந்து கொண்டிருப்பது. அப்ப இங்க எது வரலாம்? ட்வின், ஃப்ராக்ஸ், டால், திங்க், ஷர்ட். அப்ப டூ யூ அப்படிங்கிறது எங்களுக்கு ஆக்சிலரி வெர்ப், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின். அப்ப ஆக்சிலரி வெர்ப் பக்கத்துல சப்ஜெக்ட் வந்துட்டு, இப்ப மூணாவது நாங்க போடுறேன்னு சொன்னா என்ன போடுவோம்? இந்த சென்டென்ஸோட இருக்காமைய என்ன மிஸ் ஆகுது இந்த சென்டென்ஸ்ல, இந்த கொஸ்டின்ல ஒரு வேர்ப் மிஸ் ஆகுது. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வெர்ஷன் 1ல தான் வேர்ப் வர. அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு வேர்ப் யாரு? இந்த திங்க். அப்ப who do you think is sitting next to me, எனக்கு பக்கத்துல அமர்ந்திருப்பது யாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அஜனி வந்து ரஷ்மிட்ட கேட்கா. ரஷ்மி சொல்றா,
இட் மஸ்ட் பி யுவர், அது இருக்க வேண்டும் உங்களோட. இங்கால சிஸ்டர், சகோதரி. அப்ப சிஸ்டருக்கு ரிலேட்டடான ஒரு வேர்ட் என்ன? இங்கால ட்வின் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. ட்வின்னு ரெட்டாக்கல செல்ற. அப்ப அது உங்களோட ரெட்டை சகோதரியா இருக்கணும், ட்வின் சிஸ்டராக இருக்கணும். வேற வேர்ட்ஸ் இங்க மேட்ச் ஆகுமா? ஃப்ராக்ஸின்ஸ் என்ன சட்டைகள், டோல்ன்ஸ் என்ன உயரம். இங்கால ஷர்ட்னு சொல்றது எங்களுக்கு தெரியும். அப்ப அது வந்து மேட்ச் ஆகாது. அப்ப ட்வின்ன போர்டிங்கன்னு சொன்னா கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்ப எஸ் யூ ஆர் ரைட். ஓம் நீங்க சொன்ன சரிதான் சொல்றா. சொல்லிட்டு டூ ஆஃப் யூ லுக் த சேம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அப்ப இதுல வச்சு நாங்க மதிக்கலாம் பாருங்க. டூ ஆஃப் யூ லுக் த சேம்னு சொன்னா யாராக ஒரே மாதிரி இருப்பாங்க? ட்வின்ஸ் தான் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப ஒரு சம்டைம்ஸ் நீங்க ஒரு ஸ்பேஸுக்கு ஆன்சர் தெரியுங்க கிடைக்கலன்னு சொன்னா மேல மட்டும் அதை ரீட் பண்ணி பார்க்காம கீழேயும் ஒரு லைன் ரீட் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், ஓகே. அடுத்தது அண்ட் யூ போத் ஆர் வியரிங். அப்ப அதோட நீங்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் அணிந்திருக்கின்றீர்கள். யூ போத் ஆர் வியரிங் வந்துட்டு ஆனோட் யூ, ஆனோட் யூன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி. ரைட் ரைட். இதுல என்னத்த நீங்க ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்கீங்க? அப்ப சிஸ்டர்ஸ், ட்வின் சிஸ்டர்ஸ பத்தி பேசுறாங்க. சிஸ்டர்ஸ் வந்து ஒரு வெட்டிங்ல போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் என்ன? என்ன போடலாம்? வாட்ஸ் த பாசிபிலிட்டி? ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு ஈவெண்ட்ல சிஸ்டர்ஸ் போடக்கூடியது ஃப்ராக்ஸ், கேர்ள்ஸ். ரைட், ஃப்ராக்ஸ் அப்ப அந்த சட்டைக்கு நாங்க சொல்றோம். ஸோ போத் அண்ட் யூ போத் ஆர் வியரிங் ஃப்ராக்ஸ் ஆன் யூ. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஃப்ராக்ஸா போட்டிருக்கீங்க இல்லையா? இஸ் த பாய் வியரிங் த ரெட்? இங்கால யுவர் எல்டர் பிரதர். அப்ப சிவப்பு அப்படின்னு தந்துட்டு இந்த விஷயத்தை, இந்த சிவப்பு இதை போட்டிருக்கிறது உங்களோட எல்டர் பிரதர் இல்லையா? எல்டர் பிரதரா அப்படின்னு கேட்காங்க. அப்ப பிரதர்ன்னு சொல்றது ஒரு பாய். அப்ப பாய்ஸ் என்ன போடுவாங்க? ஷர்ட். ரைட். அப்ப எங்களுக்கு ஃப்ராக்ஸும் ஷர்ட்டும் போயிட்டு. அப்ப ஃபைனலி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் டால். அப்ப அது எப்படி வருது? நோ, ஹி இஸ் த யங்கஸ்ட். இல்ல, அவர் தான் இளமையானால். பட் ஹி இஸ் வெரி டால். ஆனா அவர் மிச்சம் உயரம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் 2. ஸோ வெரி ஈஸி. டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் வெரி ஈஸி. இந்த ரெண்டு கொஸ்டின்ல எந்த குழப்பமும் இல்லை. ஸோ இப்படித்தான் ஒரு பேப்பர் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அடுத்தது டெஸ்ட் 3, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் யூஷுவல். அப்போ பார்ப்போம். இது ஒரு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ரெண்டு பேர் ஒரு பெட்ல இருக்காங்க. சில விஷயங்கள் டேபிள்ல கொஞ்சம் புக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க? ஸ்டடி த பிக்சர் given below, fill in the blanks in the paragraph using the words given in the box. ரைட், ஓகே. அப்ப பேராகிராஃப்ல வேர்ட்ஸை போட்டு ஃபில் பண்றோம். முதலாவது ரீட் பண்ணி பார்ப்போம். திஸ் பிக்சர் ஷோஸ் சத்துரஸ் ரூம். அப்ப அதுக்கு முதலாவது நம்ம வேர்ட்ஸை ரீட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லி. முதலாவது பெட் எங்களுக்கு தெரியும். கர்டன்ஸ்ன்னு சொல்றது ஜன்னலுக்கு போடுற கர்டன். அடுத்தது கபோர்ட்னு சொல்றது எங்களுக்கு ட்ரெஸ் அதுகள் வைக்கிற கபோர்ட். அடுத்தது அம்ப்ரெல்லா, அம்ப்ரெல்லாவும் எங்களுக்கு தெரியும். டேபிள், லேம்ப் தெரியும். ட்ரோவர்ஸ்ன்னு சொல்றது என்ன? ட்ரோவர்ஸ்ன்னு சொல்றது டேபிள்ல இருக்கிற லாட்ஜ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதுதான் ட்ரோவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்தது புக்ஸ், ட்ரௌசர்ஸ், வால். இதெல்லாம் வெரி ஈஸியான வேர்ட்ஸ். அப்ப இப்ப ஃபில் பண்ணி பார்ப்போம். திஸ் பிக்சர் ஷோஸ் சத்துரஸ் ரூம். ஓகே, சத்துரோட ரூம். ஹிஸ் வந்துட்டு ஞலகி, ஹிஸ் ஃப்ரெண்ட், அவரோட நண்பன். இஸ்ரோ இஸ் சிட்டிங் நியர் ஹிம் ஆன் ஹிஸ். அவருடைய நண்பன் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு ப்ரெபோசிஷன் வந்திருக்கு ஆன் அப்படின்ட்டு. ஆன் என்று சொன்னா மீது. இங்கால ஹிஸ் அவருடைய. அப்ப என்னத்துல அவரோட ஃப்ரெண்ட் வந்து அமர்ந்திருக்காரு, சிட் பண்ணிட்டு இருக்காரு? அவர பெட்ல. அப்ப பெட்டுக்குரிய லெட்டர் என்ன? ஏ. ரைட். அப்ப ப்ரெபோசிஷன்ஸை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. அடுத்து தேர் இஸ் இங்கால வித் 3. அப்ப தேர் இஸ் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொன்ன அர்த்தம் ஒரு விஷயம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னா உண்டு. அப்ப தேர் இஸ்னு வந்தா ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? ஒரு விஷயம் சொன்னா இந்த பிக்சர்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னத்த சொல்ல வராங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்கால வித் 3. அப்ப இதுல ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பாருங்க. வித் 3 சொன்னா என்ன? மூன்றுடன். அப்ப ஒரு விஷயம் இருக்கு, அதுல மூணு என்னமோ இன்னொரு விஷயம் இருக்கு.
அப்ப நாங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்குற டைம் எங்களுக்கு இந்த டேபிள்ல 3 புக்ஸ் இருக்கு, அதே போல 3 ட்ரோவர்ஸும் இருக்கு. அப்ப எது சரியா வரும்னு பார்த்து போடணும். எடுத்தோடனே புக்கை தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், புக்கை போட்டுருல, மேபி அது வேற ஒரு ஆன்சருக்கு வரலாம். அப்ப அது அப்படியே இருக்க இந்த பிளாங்க்ஸ் அப்படியே விடுவோம், இருக்குது. பைல் ஆஃப், அப்ப பாருங்க, பைல் ஆஃப், அப்ப பைல் ஆஃப்னு சொல்றது ஒரு புக்ஸ்ட கட்டு, அடுக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதுக்கு தான் பைல் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துக்கு தான் என்ன வரப்போகுது, பைல் ஆஃப், இங்கால புக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கு வரப்போகுது, ரைட். அப்ப மேல எங்களுக்கு புக்ஸை தவிர வேற என்ன இருக்கு, தேர் இஸ் வந்துட்டு புக்ஸ் போனுச்சுன்னு சொன்னா டேபிள்ல வந்து இந்த பிளாங்குக்கு போடும். தேர் இஸ் a டேபிள், அங்க ஒரு மேசை ஒன்று இருக்குது, சாரி இங்க வரும் என்னத்தோட வித் 3. இப்ப இந்த ட்ரோவர்ஸ் இதுக்குள்ள போடும், ரைட். இப்ப பாருங்க, தேர் இஸ் a டேபிள் வித் 3 drawers in the room. ரூமுக்குள்ள 3 ட்ரோவர்ஸை கொண்ட ஒரு மேசை இருக்கின்றது. தொடர்ந்து a pile of books, ஒரு அடுக்கு புத்தகங்களும், and அப்ப புத்தகத்தோட சேர்த்து அப்ப அண்ட்னு சொல்றான்னு சொன்னா புத்தகங்களும் அப்படின்னு வருது. அப்ப அதோட ரிலேட்டடான ஒரு விஷயம் என்ன, he uses to study can also be seen here. அவர் படிக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் காணப்படுகிறது. அப்ப புக்ஸோட சேர்த்து நாங்க ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, தைர லேம்ப். ஓகே, அப்ப ஜி. ஸோ அப்ப எங்களுக்கு பெட், டேபிள், லேம்ப், ட்ரோவர்ஸ், புக்ஸ் இதெல்லாம் போயிட்டு. அடுத்தது பாருங்க, தேர்ட் வந்துட்டு ஆஃப் த விண்டோ ஆர் பார்ட்லி ஓப்பன். அப்ப விண்டோனுடைய இந்த விஷயம் வந்து பார்ட்லி ஓப்பன்ஸ்னா கொஞ்சம் திறந்திருக்கு. அப்ப விண்டோவோட ரிலேட்டடான வேர்டு என்ன எங்களுக்கு தெரியும், கர்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஸோ கர்டன்ஸையும் வந்து நாங்க எரேஸ் பண்ணுவோம், ரைட். அடுத்தது பாருங்க, இந்த என்ன இல் அப்படின்னு வருது. அப்ப ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்னு வரப்போகுது. இந்த he has hung a shirt and 2 pairs of. அப்ப ஒரு ஷர்ட் ஒன்னு தொங்க விட்டுருக்காராம். ஹங்குன்னு சொன்ன என்ன, தொங்க விடப்பட்டிருக்கிறது, அவர் தொங்க விட்டிருக்கிறார் என்னத்த, ஒரு ஷர்ட் அப்படின்னு வந்துருக்கு. அப்ப ஷர்ட் எங்க தொங்குது, கபோர்ட்ல தொங்குது, ரைட். சோ இதுக்கு என்ன போடலாம், in the cupboard, ரைட். ஓகே, அடுத்தது அப்ப ஷர்ட் ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதோட 2 pairs of, 2 pairs of என்ன, 2 சோடி. அப்ப ஷர்ட்டோட சேர்த்து 2 சோடி என்ன இருக்கு, 2 pairs of trousers, ரைட். ஜே. ஓகே, அப்ப எங்களுக்கு ட்ரௌசர்ஸும் போயிட்டு. தேர் இஸ் a cap and an. அப்ப தொப்பி அப்படி ஒன்று, தொப்பி ஒன்று இருக்குது, தேர்ஸ் a cap அப்படின்னு சொல்லிட்டாங்க. and மற்றும் an. an என்று சொன்னா இன்னொரு விஷயம் இங்க வர போகுது, ஒருன்னு சொல்லி. கேப்போட சேர்த்து பக்கத்துல என்ன இருக்கு, தேர் இஸ் an umbrella, ரைட். அப்ப அம்ப்ரெல்லாக்கு வந்து டி. ஓகே, அப்ப ஃபைனலி எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு blank இருக்கு, யாரு, on the hangers. அப்ப ஹேங்கர்ஸ்னு சொல்ற இந்த கொழுவி வைக்கிற இந்த கொழுவி, on the hangers fixed to the, அந்த ஹேங்கர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கி. அது எதுல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கி, பின்னால இருக்கிற சுவர்ல. ஸோ கே, வால், ரைட். ஸோ இதுதான் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த கேள்வியில எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஈஸியா செய்யலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், ரைட். யாரும் மார்க்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க இந்த கொஷன்ல, ஓகே, ரைட். அப்ப டெஸ்ட் நம்பர் 3 முடிஞ்சு. 2019 பேப்பர் இட் வாஸ் வெரி ஈஸி, மிச்சம் ஈஸியா எடுத்திருக்கான், ரைட். இப்ப கொஞ்சம் கிராமர் பார்ட்ஸுக்கு வருவோம். ஓகே, ஈச் அண்டர்லைன் வேர்ட் இன் த ஃபாலோவிங் டெக்ஸ்ட் இஸ் இன்கரெக்ட். அப்ப அண்டர்லைன் பண்ணிருக்கிற ஒவ்வொரு வேர்டும் இன்கரெக்டா இருக்காம். ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். அப்ப அந்த ஸ்பேஸ் தந்திருக்கிற ஸ்பேஸ்ல அந்த லைனுக்குரிய வேர்ட் ரோங்கா இருக்கிற வேர்டை நாங்க என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணி போடணும். அப்ப இது டென்ஸாக இருக்கலாம், ஆக்சிலரி வேர்ப்ஸாக இருக்கலாம், எனி அதர் வேர்டாகவும் இருக்கலாம், ரைட். ஓகே, வாசி பார்ப்போம். The grade 9 students of our school had planned to play a cricket match yesterday. அப்ப எங்களோட ஸ்கூலினுடைய தரம் 9 மாணவர்கள்
எஸ்டர்டேன்னு சொல்லி பின்னால தந்திருக்காங்க. நேத்து ஒரு கிரிக்கெட் மேட்சை விளையாடுவதற்கு, டு பிளே கிரிக்கெட் மேட்சை விளையாடுவதற்கு என்ன செஞ்சிருக்காங்க, இங்க ஹேவ் பிளான்ட்னு தந்திருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஹேவ் பிளான்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப கரண்ட்லி நாங்க நிகழ்காலத்துல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றேன். ஆனா இங்க டைம் ஃப்ரேம் வந்து டைம் மார்க்கர் வந்து நேத்துன்னு சொல்லி, அப்ப நேத்துன்னு வந்ததால இத என்ன செஞ்சிருக்கணும், பாஸ் பெர்ஃபெக்ட்ல எழுதிருக்கணும். அதைத்தான் அவங்க என்ன கரெக்ட் பண்ணி தந்திக்காங்க, ஹேடுன்னு சொல்லி. ரைட், அது ஓகே, அது தந்த ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். எவ்ரி ஒன் were. அப்ப இந்த ஸ்டோரி வந்து இந்த பேராகிராஃப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போகுது, தட்ஸ் ஆல் ரைட். ஆனா எவ்ரி ஒன் தந்துட்டு எவ்ரி ஒன் என்று சொல்றது ஒரு சிங்கியுலர் சப்ஜெக்ட், ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லி வாரது. ஸோ அப்ப ஒரு ஆள் ஒரு ஆளை குறிக்குது, அப்ப அது சிங்கியுலர். அதுக்கு நாங்க சிங்கியுலர் சப்ஜெக்ட்ஸுக்கு என்ன பி வேர்ப் போடுவோம், பாஸ்ட்ல ஒன்று வாஸ் போடுவோம், அப்படி இல்லைன்னா வேர்ப் போடுவோம். ஆனா அதாவது பாஸ்ட்ல வர பி வேர்ப்ஸ். பட் சப்ஜெக்ட் சிங்கியுலரா இருந்தா வாஸும், ப்ளூரலா இருந்தா வேர்பும் போடணும். இங்க சப்ஜெக்ட் சிங்கியுலர் அடிக்குது, இவங்க என்னத்துக்குரிய பி வேர்பை தந்திருக்காங்க, ப்ளூரல் சப்ஜெக்டுக்குரிய பி வேர்பு தந்திருக்காங்க. அப்ப நாம இதை எப்படி எழுதணும், everyone was present in time. எல்லோரும் நேரத்திற்கு வந்திருந்தார்கள். ரைட், everyone was. அப்ப அதான் அங்க இருந்த மிஸ்டேக். அடுத்தது however, எப்படி இருந்தாலும், just before. இப்ப ஆர்டிகிள்ஸ்ல ஒரு பிரச்சனை வருது. அப்ப நமக்கு தெரியும் இந்த என் அடுத்தது த, இது மூணும் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ரைட், என் அடுத்தது த, இது மூணும் ஆர்டிகிள்ஸ். இது வந்து ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால நாங்க போடக்கூடிய சொற்கள். அதுலயும் ஏர்ன்டு சொல்றது நார்மலா ஒரு அப்படின்னு சொல்ற பொருளை கொடுக்கும். இப்ப கார்ன்னு சொன்னா ஏதோ ஒரு கார், சரியானே, ஏதோ ஒரு கார், அது எதுவா வேண்டாலும் நிக்கலாம். ஆனா இதே விஷயம் த அப்படிங்கிறத போட்டு சொன்னோம்னு சொன்னா அது ஒரு பர்டிகுலர் திங், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், சரிதானே. நாங்க ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நாங்க குறிப்பிட்டு சொல்லக்குள்ள த போட. அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் பிஃபோர் மேட்ச் இருக்கு, எப்படி இருந்தாலும் ஒரு மேட்சுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் மேட்சை பத்தி, அதாவது நேத்து விளையாட பிளான் பண்ணின ஒரு கிரிக்கெட் மேட்சை பத்தி பேசுறாங்களா இல்லையா? இந்த மேட்ச் நடக்க போகுது, பிளான் பண்ணப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியுதா இல்லையா? இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மேட்சா இல்லாட்டி ஏதாவது ஒரு மேட்சா? வாட் டு யூ திங்க், என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அந்த மேட்சை பத்தின ஒரு நாலேஜ் எங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்குதானே? எஸ். அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயத்துக்கு முன்னால நாங்க ஒரு ஆர்டிகிள் போடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், த போடுவோம், போட மாட்டோம். ரைட், ரைட். ஹவெவர் ஜஸ்ட் பிஃபோர் த மேட்ச். அப்ப எப்படி இருந்தாலும் அந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னால, அந்த மேட்சுக்கு முன்னால, அப்ப த போட்டானா எங்களுக்கு ஆல்ரெடி பேசப்பட்ட அந்த மேட்சை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ரைட். ஸோ ஹவெவர் ஜஸ்ட் பிஃபோர் த மேட்ச் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். அப்ப மேட்சுக்கு முன்னால மழை பெய்ய ஆரம்பித்தது. ஓகே. தே வெயிட்டட் அட்லீஸ்ட். அவங்க குறைஞ்சது வெயிட் பண்ணினாங்க. இங்கால 2 hours, 2 மணித்தியாலம். ஆனா சென்டர்ல ஆஃப் 2 hours இருக்கு. ஆஃப் வந்தா என்ன பொருள்னு சொன்னா தமிழ்ல உடைய அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த இப்படி சொல்லுவோமே, த டிசிப்ளின் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? ரைட், த டிசிப்ளின் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், அப்படின்னா என்ன அர்த்தம், மாணவர்களினுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப பின்னால சொல்ற ஆக்களுக்கு உடைய அப்படிங்கிற பொருளை தான் இந்த ஆஃப் கொடுக்கும். ஆனா எங்களுக்கு என்ன வரணும், அவர்கள் குறைந்தது 2 மணித்தியாலங்களுக்காவது அந்த
அப்படிங்கிற மீனிங் அவ்வளோதான் வரணும். அப்ப ஒரு டைமை சொல்லிட்டு இவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணினாங்க, இவ்வளோ நேரத்துக்கு விளையாடினாங்க அப்படிலாம் சொல்ல போகல. ஃபோன் ஹோல்டு அந்த டைமை போடணும். ஃபார் 2 hours சொன்னா 2 மணித்தியாலங்களுக்கு, ரைட்? ஸோ அப்ப இந்த இடத்துல இருக்கிற மிஸ்டேக் இந்த ப்ரெப்போசிஷன் மிஸ்டேக், ரைட்? for வந்து வரணும். they waited at least for 2 hours. அவர்கள் 2 மணித்தியாலத்துக்காவது வெயிட் பண்ணினாங்க. but the rain did not. இப்ப அடுத்த பிரச்சனை. ஆனா மழை வந்து ஸ்டாப் ஆகல அப்படின்னு வரணும். அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க டிட் நாட் ஸ்டாப் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருக்கு. அப்ப இது நாம 1008 தரம் நாம படிச்ச ஒரு விஷயம். டென்சஸ்ல எப்பயுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல மட்டும்தான் என்ன செய்யும், வெர்ஷன் 2 verb வரும். the rain stopped. மழை நின்றது. இந்த இடத்துல V2 வரலாம், நோ ப்ராப்ளம். சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வெர்ஷன் 2 verb. ஆனா நெகட்டிவ் சென்டென்சஸ் ஓ கொஷன்ஸ் நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுத போகல. என்ன செய்யறல, the rain did not போட்டுட்டு டிட்டுக்கு பின்னால எப்பயுமே வெர்ஷன் 2 verb எழுதுறல. எப்பவுமே டிட் வந்துச்சுன்னு சொன்னா பின்னால வெர்ஷன் 1 verb தான் நாங்க போட வேணும், ரைட்? ஸோ இங்க இருக்கிற எரர் வந்து இந்த டென்ஸ்ல இருக்கிற verb டென்ஸ்ல இருக்கிற எரர். ஸோ இந்த ஸ்டாப் நாங்க ஸ்டாப் அப்படின்னு மாத்தினோம்னு சொன்னா கொஷன் வந்து சரி, ரைட்? ஆன்சர். ஓகே. இப்போ ஃபைனலி they were very sadly அப்படின்னு தந்திருக்காங்க. அப்ப sadly அப்படின்னு சொல்றது அநேகமா இந்த எல்வைல எண்டிங் ஆகிற வேர்ட்ஸ் வந்து என்ன, adverbs, ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் happily அப்படின்னு சொன்னா அது ஒரு adverb. அப்ப எப்படி வரப்போகுது? இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அப்ப வினை அடை அப்படின்னு நாங்க சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், I received the gift happily. நான் அந்த பரிசை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டேன். அப்ப இந்த happily வந்து இங்க இருக்கிற வேர்பை வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, டிஸ்கிரைப் பண்ணுது. ரிசீவ் பண்றேன்னா வாங்கினேன், கிஃப்டை வாங்கினேன். எப்படி வாங்கினேன்? சந்தோஷமா வாங்கினேன். இந்த இடத்துக்கு இந்த அட்வர்ப் போடுறது கரெக்ட், வேர்பை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. பட் இந்த இடத்துல பாருங்க, they were very, அவர்கள் இருந்தார்கள். அப்ப வேர்ன்னு சொல்றது பாசிட்டிவ்க்குரிய பி வேர்ப். அப்ப they weren't சொன்னா அவர்கள் இருந்தார்கள் மிகவும். இப்போ இந்த இடத்துல நாங்க போடணும், எங்களுக்கு யாரை டிஸ்கிரைப் பண்ணணும் இந்த இடத்துல, அவங்க அப்படிங்கிற ஆக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன போடலாம், they were very sad. இங்க ஒரு வினை சொல்ல நாங்க டிஸ்கிரைப் பண்ணல, இங்க இருக்கிற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றோம். அப்ப இது ஒரு adjective, பெயரடை, ரைட்? அவர்கள் சோகமாக இருந்தார்கள். அப்ப இந்த தேய டிஸ்கிரைப் பண்றதுக்கு பொருத்தமானது ஒரு adjective, ஒரு adverb இல்ல, ரைட்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதே போல ஹாப்பி அப்படிங்கிற வேர்டு என்ன, அதுவும் ஒரு adjective. இப்போ நார்மலா ஒரு சென்டென்ஸ் எழுதுன்னு சொன்னா ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொன்னா நான் இருக்கின்றேன். ஐ ஆம் சொன்னா நான் இருக்கின்றேன். எப்படி இருக்கின்றேன்? சந்தோஷமாக இருக்கின்றேன். அப்ப இது ஒரு adjective. sad, happy இதெல்லாம் வந்து என்ன, adjectives. ஓகே. ஸோ இந்த இடத்துல sadly வராது, sad வரும். ஓகே. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் நம்பர் 4. அப்ப இதுல கொஞ்சம் கிராமர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் மிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. அட்வர்ப்ஸ் பத்தி வந்திருக்குது, பி வேர்ப்ஸ் பத்தி வந்திருக்குது, ஆர்டிகல்ஸ் பத்தி வந்திருக்குது, ப்ரெபோசிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க, வேர்ப் டென்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ நாங்க மொத்தமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல படிச்ச எல்லாத்துலயும் இருந்து ஒரு ஒரு கொஷின் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 4ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? நுஹா, தவிஷ், பிரசாதா, அடுத்தது சனா, எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. ஸோ அப்போ கிராமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பேப்பர் செய்ய போகல, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்க என்ன எக்ஸாம் செய்ய போனாலும் இங்கிலீஷ்ல கிராமர் கட்டாயம் தேவை. ஓகே.
அடுத்து வந்து டெஸ்ட் 5. அப்போ டெஸ்ட் 5 வந்து உங்களுக்கு என்ன, ஒரு டயலாக், ஒரு ரீடிங் பார்ட் ஒன்று தந்துட்டு உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கீழே கேள்விகள் கேட்பாங்க. இப்போ என்ன செய்வோம், டயலாக் அழகாக கிளியராக ரீட் பண்ணுவோம். Read the dialogue between Geet and his uncle. Write the necessary information in the space given below. அப்ப என்னவாம், கீத்துக்கும் அவர் அங்கிளுக்கும் இடையில நடந்த ஒரு டயலாக் இங்க இருக்கி, அதை ரீட் பண்ணி கொஸ்டின்ஸை செய்வோம். How was the trip, uncle? கீத் கேட்காரு. ட்ரிப் எப்படி இருந்தது? It was great. Our office environment club organized it. அப்ப எங்களோட ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் கிளப் வந்து இந்த ட்ரிப்பை ஒழுங்கு செஞ்சிருந்தாங்க. கீத் கேட்காரு, where did you go this time? இந்த டைம் நீங்க எங்க போனீங்க? அங்கிள் சொல்றாரு, this year we selected a small island in Puttalam. Have you ever been to an island? பாருங்க, இந்த தடவை நாங்க இந்த வருஷம் ஒரு புத்தளத்துல இருக்கிற ஸ்மால் ஐலாண்ட் ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, have you ever been to an island அப்படின்னு சொன்னா என்ன? அப்ப have you சொன்னா எங்களுக்கு present perfect tense. அது என்ன have you ever been to an island? என்ன மீனிங் இதுக்கு? இதால என்ன கேட்க வராங்க? என்ன கொஸ்டின் இது? Can somebody explain to me? Have you ever been to an island? இருந்துச்சுன்னா என்ன? Have you ever been என்று சொல்லிட்டு to போட்டுட்டு பின்னால ஒரு பிளேஸ சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு மீனிங். அந்த இடத்துக்கு எப்போவாச்சும் எவர்ன்னு சொல்றது சாரி எவர்ன்னு சொல்றது எப்போவாச்சும். ஸோ ஹாவ் யூ எவர் பீன் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்ரீலங்காக்கு எப்பயாச்சும் போயிருக்கீங்களா? ஹாவ் யூ எவர் பீன் டு ஸ்ரீலங்கா, ரைட்? அதே மாதிரி தான் ஹாவ் யூ எவர் பீன் டு an ஐலண்ட். அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படும். அப்ப எப்பயாச்சும் ஒரு ஐலாண்டுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு என்ன அங்கிள் வந்து இந்த கீத் அப்படிங்கிறவட்ட கேட்காரு. கேட்டதுக்கு நெவர் பட் ஐ வுட் லவ் டு. அப்ப நெவர் போனதே இல்லை, பட் ஐ வுட் லவ் டு, ஆனா எனக்கு போறதுக்கு விருப்பம். அங்கிள் சொல்றாரு, டோன்ட் வரி, ஐ டேக் யூ தேர் டியூரிங் த நெக்ஸ்ட் வெக்கேஷன். அப்ப கவலைப்படாதீங்க, அடுத்த வெக்கேஷன்ல நான் உங்களை கூட்டு போறேன். பை த வே, ஹவு டிட் யூ கோ தேர்? சரி, அது இருக்கட்டும், நீங்க எப்படி போனீங்க அங்க அப்படின்னு கேட்காரு. அப்ப அங்கிள் அதுக்கு ரிப்ளை பண்றாரு, we hired a van and it took 5 hours for us to reach a town close to the island. அப்போ ஒரு வேனை நாங்க ஹயர் பண்ணோம், அந்த ஐலாண்டுக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு டவுன் நாங்க ரீச் பண்றதுக்கு எங்களுக்கு 5 hours எடுத்தது. it took 5 hours. We spent the night in the circuit bungalow and went to see the island in the morning on a boat. அப்ப அந்த இரவை நாங்க ஒரு பங்களோ ஒன்றில் நாங்க ஸ்பெண்ட் பண்ணினோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் மார்னிங் ஒரு போட்ல அந்த ஐலண்டை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்றாரு. வோ a boat ride. அப்போ ஒரு போட் ரைடா அப்படின்னு சொல்லி கீத் எக்ஸைட் ஆகிறார். எஸ், 1 hour ride in the calm sea. அப்ப ஒரு நார்மலான ஒரு கடல்ல, காமன்ஸ்னா அமைதியான ஒரு கடல்ல ஒரு 1 hour ride. The village we visited in the island was very small. அப்ப நாங்க போன ஐலாண்ட்ல இருந்த அந்த ஊர் வந்து கிராமம் வந்து மிச்சம் சின்னதா இருந்தது. கிராம நிலதாரி செட் இட் ஹேட் 105 people, ரைட்? அப்ப அங்க இருக்கிற ஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே, அவர் வந்து அந்த கிராமத்துல மொத்தமா 105 பேர் தான் இருந்த அப்படின்னு சொல்லிக்காரு. ஃபிஷிங் இஸ் what they do for living. சம்திங், ஒரு விஷயத்த நாங்க for living, do for living அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எங்கட ஒர்க், எங்கட ஜாப், அதாவது எங்கட ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னா எங்கட வாழ்வாதாரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதான் வந்து டூ ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்றேன். ஸோ வாட் டூ யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம், சரிதானே? இப்ப நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய லக்ஸுரி கார்ல எல்லாம் வாராக்களை பிடிச்சி ஒரு டிக்டாக்கர் ஒரு ஆள் இருக்காரு, என்ன கேட்பாரு, வாட் டூ யூ டூ ஃபார் லிவிங், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்கறதா அது. அப்போ இங்கேயும் அதே மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபிஷிங் இஸ் வாட் தே டூ ஃபார் லிவிங். ஃபிஷிங் இஸ் வாட் தே டூ ஃபார் லிவிங் என்ன, மீன் பிடிக்கிறதா அவங்க தொழிலாக செய்யறாங்க. ஆல்சோ ஐ சோ சம் வுமன் மேக்கிங் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் வித் சீஷெல்ஸ். அப்ப அதோட நான் ஒரு சில பெண்மணிகள் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் சொல்றது ஆபரணங்கள், நாங்க மாலை மின்னி மாதிரி எல்லாம் போடுவோம் தானே, காப்பு, அதெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸுக்குள்ள வரும். ஸோ
அதை என்னத்தை வச்சு செய்யறாங்க? சீஷெல்ஸ். அப்ப அங்க இருக்கிற உமன் வந்து கடல் சிப்பி சொல்லுவோம் தெரியும் தானே, அந்த சீஷெல் அதை வச்சு ஆர்னமெண்ட்ஸ் வந்து செய்யறாங்களாம். தே மேக் மணி பை செல்லிங் தெம் டு டூரிஸ்ட். அப்ப வார சுற்றுலா பிரயாணிகளுக்கு அதை வித்து அவங்க காசு எடுக்காங்க. Isn't there a school for children there? அப்ப அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் வந்து இல்லையா அந்த ஊர்ல அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அங்கிள் சொல்றாரு, well there is a very small school with a few teachers, that's all. அப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்க ஒரு சில டீச்சர்ஸ், few teachersனா சில ஆசிரியர்கள் மட்டும் இருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க கேதர் பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளா ஆன்சர் பண்ணுவோம். த பிளேஸ் விசிட்டட். அப்ப எந்த இடத்துக்கு இவங்க போன? புத்தளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்மால் ஐலண்ட். அப்ப என்ன எழுதலாம்? ஸ்மால் ஐலண்ட் இன் புத்தளம். ரைட் ரைட். மோட் ஆஃப் ட்ராவலிங் ஃப்ரம் த சர்க்யூட் பங்களோ டு தி ஐலண்ட். அப்ப அந்த பங்களோல இருந்து ஐலண்டுக்கு அவங்க என்னதுல போன? போட். பை போட். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆன் a boat. ரெண்டுல எப்படி எழுதினாலும் சரி. ஓகே, பை போட் அல்லது ஆன் அ போட். மெயின் லைவ்லிஹுட் ஆஃப் பீப்புள். அப்ப லைவ்லிஹுட்னு சொல்றது என்ன? அதுவும் அந்த அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கறதான். அப்ப என்ன செய்யறாங்க? ஃபிஷிங் இஸ் வாட் தே டூ ஃபார் லிவிங். அப்ப லைவ்லிஹுட் வந்து ஃபிஷிங். அடுத்தது பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ். வில்லேஜ்ல பாப்புலேஷன் சொல்றது என்ன? சனத்தொகை. அப்ப எத்தனை பேர் இருந்தேன்னு சொன்ன? அந்த GS people, 105 people அப்படின்னு சொன்னாங்க. தி ornaments were sold to. அந்த ஆபரணங்கள் விற்கப்பட்டது. யாருக்கு விற்கப்பட்டது? டு tourists. Okay, right. Test number 5 வந்து கம்ப்ளீட். அப்ப ஒன்றுமில்ல, அழகா கிளியரா வாசிச்சோம்னு சொன்னா தாராளமா டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உங்களுக்கு 1 hour தானே, அதால நீங்க அழகா இதை ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் 8 கொஸ்டின். ரைட். இப்ப 6வது டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன? ஆஸ் யூஷுவல் ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் வரும், நோட் வரும். அப்படி இருந்துச்சுன்னா சம் கைண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நோட்டீஸ் எழுதுறது நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியரா இருக்கோம், இப்போ எழுத தெரியும். ஸோ இப்போ இதை எழுதி பார்ப்போம். நோட்டீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்? ஒரு நோட்டீஸ் எழுதுறேன்னு சொன்னா நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடிங்கை போட்டு ஒரு அண்டர்லைனை போடுங்க. போட்டுட்டு இப்போ நோட்டீஸ் எழுதி பார்ப்போம். என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க. யூ ஆர் த செக்ரட்டரி ஆஃப் தி இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல். அப்போ நம்மளோட ஸ்கூல்ற இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன்ல செக்ரட்டரி தான் நாம. யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் சிங்கிங் காம்படிஷன் இன் இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ்ல ஒரு சிங்கிங் காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், நாம தான் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன செய்யணும்? ரைட் a notice inviting all the students of grade 9 to watch the event. எல்லா grade 9 ஸ்டூடெண்ட்ஸையும் ஈவெண்ட்டை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ற மாதிரியான ஒரு நோட்டீஸ். அப்ப அடுத்தது பார்ப்போம். இன்க்ளூட்ல என்ன? டேட் போடணும், டைம் என்னன்னு போடணும், பிளேஸ் ஆஃப் த காம்படிஷன் போடணும். அப்ப சிம்பிளான ஒரு நோட்டீஸ். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி ஆரம்பிப்போம் நோட்டீஸ? த இங்கிலீஷ் அந்த அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் அதை ஏதாச்சும் தந்தேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எப்பயும் கேபிட்டலைஸ் பண்ணி எழுதுங்க. சரியா? த இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் அவர் ஸ்கூல் போட்டுட்டு இப்ப நாம ஒழுங்கு செய்திருக்கிறது அல்லது ஏற்பாடு செய்திருக்கின்றது அப்படின்னு எழுதுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? ஹாஸ் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியானே? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இஸ் ஆர்கனைசிங். ரைட். சிம்பிள் present continuous tense. present continuous tense நாம எதுக்கும் யூஸ் பண்ணலாம்னு பார்த்த, ஒரு நேரம் குறிக்கப்பட்ட இந்த டைமுக்கு தான் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட்டை சொல்ல போகக்குள்ளையும் நாம் என்ன செய்யலாம்? present continuous tense யூஸ் பண்ணலாம். அப்ப பெட்டர் நாங்க என்ன இதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம present perfect tenseல ஒழுங்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ ஹேஸ் ஆர்கனைஸ்ட். அப்ப முன்னால் இருக்கிற
இந்த லிட்ரரி அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ். அது சிங்குலர்ல இருக்கிறதுனால ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன செஞ்சிருக்கோம், சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு போடுற ஆக்சிலரி verb has போட்டிருக்கும். ரைட். ஸோ த இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட், என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் இங்கிலீஷ் போட்டுட்டு கடைசியில் இங்கிலீஷை மென்ஷன் பண்ணுவோம், a singing competition in English. ரைட். ஸோ லாங்குவேஜ் ஒன்று எழுத போகலையும் கண்ட்ரிஸ் நேம் எழுத போகலையும் ஆல்வேஸ் என்ன செய்யணும், லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எங்களுக்கு கரெக்ட். தி இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட் a singing competition in English. அப்ப இதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு நேமும் கொடுக்கலாம், அந்த காம்படிஷனுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சு இந்த காம்படிஷன் நடக்க போகுதுன்னு எழுதலாம். தட்ஸ் யுவர் விஷ், தட்ஸ் ஆல் ரைட். ரைட், நோ ப்ராப்ளம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும், இந்த ஈவெண்ட் இன்க்ளூட் பண்ண அந்த விஷயங்களை நாங்க போடணும். டேட் போடணும், டைம் போடணும், அடுத்தது பிளேஸ் போடணும். அப்ப யூஸ்வலா என்ன, ஒரு டேட்டை போட்டுட்டு ஒரு டைமையும் போட்டுட்டு என்ன செய்யணும், பிளேஸ் ஆஃப் த காம்படிஷன். யூஸ்வலா ஒரு ஸ்கூல் காம்படிஷன் எங்க நடக்கும், ஒன்று ஆடிட்டோரியம் நடக்கும், இல்லைன்னா மெயின் ஹால்ல நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், திஸ் ஈவெண்ட், இந்த நிகழ்வு நடத்தப்படும், will be held, this event will be held போட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம என்ன செய்யணும், டேட் போடணும். டேட்டுக்கு முன்னால நாம என்ன செய்யற, ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ற. திஸ் event will be held on போடுவோம் 26th of August 2025. டேட் போட்டீங்களா, ஆன் 26th of August 2025 சொல்லி. இப்ப டைம் எழுதுறதுக்கு ப்ரொபோசிஷன் at யூஸ் பண்ணுங்க. at ஒரு டைம் போடுங்க, 9. இப்ப காலையிலன்னு சொன்னா 9 AM. அப்ப எப்படி எழுதணும், சிம்பிள் லெட்டர்ஸ்ல ஏக்கு பக்கத்துல ஒரு டாட், எம்முக்கு பக்கத்துல ஒரு டாட், 9 AM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தொடர்ந்து எழுதினா சரி. at 9 AM. இப்ப டைம் சொல்லிட்டோம், டேட் சொல்லிட்டோம், பிளேஸ் போடுறதுக்கு இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் எங்க, இந்த ஸ்கூல் மெயின் ஹால். அப்படி இல்லைன்னு சொன்னா in the auditorium. ஓகே, ஆடிட்டோரியம். இத ஃபுல் ஸ்டாப் வச்சு எண்ட் பண்ணுங்க. ஃபைனல் சென்டென்ஸ் என்னன்னு சொன்னா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல தந்த, இன்வைட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்றது தான் நம்ம இந்த நோட்டீஸை எழுதுறோம். அப்ப ஃபைனல் சென்டென்ஸ் எப்படி எழுதணும், பெசிவ் வாய்ஸ்ல எழுதணும். பெசிவ் வாய்ஸ்ல எப்படி எழுதுற, அனைத்து தரம் 9 உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த ஈவெண்டை பார்ப்பதற்கு இன்வைட் பண்ணப்படுகிறீர்கள். அப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல பெசிவ் வாய்ஸ்ல எழுதினா சரி. அப்ப all the students of grade 9. அப்ப all the students of grade 9 என்று சொல்றது ஒரு plural subject. அப்ப அதாவது passive voiceல இது object, சரிதானே, object தானே முன்னுக்கு போடுவோம். அப்ப இது வந்து plural. அப்ப present tenseல pluralக்கு நாங்க போடுற be verb என்ன, அதோட passive voiceல always அங்க போடுற verb எத்தனாவது வெர்ஷன்ல இருக்கணும், past participle version 3ல இருக்கணும். அப்ப invite அப்படிங்கிறதுல version 3 போடுவோம். all the students of grade 9 are invited. என்னத்துக்கு இன்வைட் பண்றீங்க, ரீசன் ஒன்று சொல்ல போகல, to போட்டுட்டு to watch the event அல்லது watch this event, இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு அனைத்து தரம் 9 மாணவர்களும் இன்வைட் பண்ணப்படுகிறீர்கள். ஸோ எங்களுக்கு தாராளமா இதுல 40 to 50 வேர்ட்ஸ் வந்துட்டு, ரைட். அப்ப இதுல நீங்க 1-2 விஷயம் எக்ஸ்ட்ராவை சேர்க்கிறேன்னு சொன்னா, இப்ப இந்த சென்டென்ஸுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம், அதாவது சிங்கிங் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் சொல்லி போட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். திஸ் காம்படிஷன் இஸ் கோல்ட் அப்படின்னு போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்க ஒரு நேம் கொண்டு வைப்போம் தானே, அப்படியே ஏதாச்சும் ஒரு நேம் மென்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னொரு சென்டென்ஸ் வரும். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ பேசிக்கா இவ்வளவு போதும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, டேட் ஒன்று போடுங்க. ஸோ நீங்க இங்க லெஃப்ட் சைட்ல போடலாம், ரைட் சைட்ல போடலாம், இட்ஸ் யுவர் விஷ், ரைட். அப்ப
போடுற டேட்டை நாங்க இன்றைக்கு எழுதுவோம். அப்ப 2/8/2025 அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, 2nd August 2025 போட்டுட்டு இப்ப என்ன செய்யணும்? ஃபைனலி ஒரு நோட்டீஸ் போட்டோம்னு சொன்னா அங்க வந்து அதை போட்டால் யாரு, அவரோட பொசிஷன் என்ன, அவர் அவர் என்னவா இருக்காரு அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கிறத போடணும். அப்ப என்ன செய்வோம்? இன்னொரு விஷயம் செய்வோம். அப்ப நீங்க மேல பார்க்கலாம், நாம வந்து இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன்ல செக்ரட்டரியா. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க போடுங்க என்ன ஸ்கூல்னு போடுங்க. இப்ப உங்களோட ஸ்கூலுக்கு ஒரு நேம் முடியும் தானே, அதை போடுங்க. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். போட்டுட்டு கீழே அந்த இதை போடுங்க, அந்த அசோசியேஷனை போடுங்க. ஸோ அசோசியேஷன் என்ன? தி இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன். ரைட், போட்டுட்டு ஃபைனலி என்ன செய்வோம்? எங்களோட டெசிக்னேஷன், அந்த அசோசியேஷன்ல நாங்க என்னவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா இது கம்ப்ளீட். ரைட், இவ்வளவு வேலை தான் நீங்க ஒரு நோட்டீஸ்ல, அதாவது இப்படியான ஒரு நோட்டீஸ் வந்தா இவ்வளவு வேலை தான் நீங்க செய்வீங்க. இது கிளியரா எல்லாருக்கும்? எல்லாரும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், ஓகே. Yes, sir. ஓகே, ஸோ ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதுறது வந்து அவ்வளோ சிம்பிள். ரைட், தாராளமாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். ஓகே ஓகே, இப்போ டெஸ்ட் நம்பர் 7 பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 8 உங்களுக்கு ஹோம்ஒர்க் பேராகிராஃப் எழுதி காட்டணும் எல்லாரும். டெஸ்ட் நம்பர் 8 இப்போ சொல்லிட்டேன். ரைட், அந்த 2018 பார் சார்ட்டையும் எழுதுங்க. அண்ட் டெஸ்ட் நம்பர் 8 2019 இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு பேராகிராஃப் 50 to 60 வேர்ட்ஸ்ல எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் பண்றீங்களா, எப்படி எந்த அளவுக்கு உங்களோட ரைட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, கடைசி வரைக்கும் இந்த எழுதுகிற பார்ட்ஸை நாமளே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் எங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகாது. சரியா? தயவு செஞ்சு எக்ஸாம் மண்டைக்கு போய் நாம எப்படியாச்சும் யோசிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரைட், எழுதி பாருங்க. சரியோ பிள்ளையோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரட்டும், நோ ப்ராப்ளம். பட் எழுதி பாருங்க, எவ்வளவு எழுதியலுமோ எழுதி பாருங்க. சரி, ஓகே. read the passage and answer the questions. அப்ப டெஸ்ட் நம்பர் 7 வந்து எங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு பேசேஜ் வரும் தந்துட்டு அதுல இருந்து கேள்வி கேட்பான். அப்ப குயிக்கா இந்த பேசேஜை பார்த்துட்டு இன்னைய கிளாஸை நாங்க எண்ட் பண்ணுவோம். ஓகே, it was a beautiful warm Saturday in October and Sandhuni's family had decided to have a picnic. அப்ப அது ஒரு அக்டோபர்ல ஒரு சாட்டர்டே ஆയിരിക്കാം, ஒரு அழகான நாள் உண்டு. அப்ப என்ன செய்யறாங்க சாந்துனியோட ஃபேமிலி? ஒரு பிக்னிக், ஒரு சின்ன பிரயாணம் ஒன்று போவோம், ஒரு சுற்றுலா, ஒரு ஒரு ஃபன் பிரயாணம் ஒன்று போவோம்னு சொல்லி டிசைட் பண்றார். Sandhuni was helping her mother to get the picnic table ready for their lunch when the two of her married sisters arrived. அப்ப சந்தினி வந்து அவங்களோட திருமணமான 2 சகோதரிகளும் வார நேரம் அவங்களோட மதருக்கு வந்து அந்த பிக்னிக் பிரயாணம் போற அந்த டேபிள், அந்த சாப்பாடெல்லாம் வைக்கிற அந்த டேபிள லஞ்ச் செய்யறதுக்காக, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே மதர், they said as they handed over their brightly colored birthday presents. அப்ப வந்த சிஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்களோட மதருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நல்ல பிரைட்டான கலரால கவர் பண்ணியிருந்த அந்த பர்த்டே ப்ரெசன்ட்ஸை என்ன செய்யறாங்க, அவங்களோட மதருக்கு கொடுக்காங்க. Sandhuni had totally forgotten that it was her mother's 54th birthday. அப்ப சிஸ்டர்ஸ் 2 பேரும் ப்ரெசன்ட் கொடுத்துட்டாங்க மதருக்கு. ஆனா சந்துனி என்ன செஞ்சிட்டா, டோட்டலா மறந்துட்டா அது அவங்களோட மம்மியிட
54வது பர்த்டேன்னு சொல்லி. She quickly decided to find a present that would show her mother how much she loved. அப்ப அவ என்ன செஞ்சா, குயிக்கா ஒரு டிசிஷன் எடுக்க, நாங்க மறந்துட்டோமேன்னு சொல்லி, நான் உங்களை எவ்வளவு மிச்சம், உங்களுக்கு மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கேன், எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு மதருக்கு காட்டுவோம்னு சொல்லி ஒரு பிரசன்ட் ஒன்று, ஒரு கிஃப்ட் ஒன்று தேடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க. She ran upstairs to her bedroom and pulled her piggy bank down from its shelf and opened it. அப்ப டக்குன்னு இவ அப்ஸ்டேர்ஸ்னா மேல் மாடிக்கு போய் அவட பெட்ரூம்ல இருந்து ஒரு பிகி பேங்க்னு சொன்னா நம்ம காயின்ஸ் போட்டு சேப்பம், உண்டியல் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் பிகி பேங்க்னு சொல்றேன். அந்த பிகி பேங்க ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து ஓபன் பண்றா. No coins fell out, but as she put her fingers inside, she felt a single piece of paper. அப்ப கொட்டி பார்க்க, ஓபன் பண்ணி பார்க்க கோயின்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்குள்ள விரல் அப்படியே அந்த பிகி பேங்க்ல வச்சு பார்க்க ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பர் மட்டும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, இட் வாஸ் a 100 rupee note. அது ஒரு 100 ரூபா நோட். She picked it and ran to the gift store next to the shopping center. அப்ப ஷாப்பிங் சென்டருக்கு அந்த 100 ரூபாயை எடுத்துட்டு டக்குனு ஓடி போறான். As she looked at the pretty dishes and other household items, she realized that her 100 rupees wouldn't be enough to buy what she wanted. அப்ப அவ சுத்தி பார்க்க pretty டிஷஸ்ன்னு சொன்னா நாங்க சமையலுக்காக பயன்படுத்தும் அந்த பீங்கான் அப்படியான அந்த விஷயங்கள். அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்னா வீட்டுல யூஸ் பண்ண ஐட்டம்ஸ், அதெல்லாம் சுத்தி பார்க்க அழகா இருக்குது. ஷீ ரியலைஸ்ட் அப்படின்ட்டு போல்ட் லெட்டர்ஸ்ல தந்திருக்காங்க. அப்ப போல்ட் லெட்டர் ஒன்று வருதுன்னு சொன்னா, ஒரு வேர்ட் வருதுன்னா அதை பத்தி பின்ன கேட்பாங்க. இப்ப ரியலைஸ் பண்றேன்னு சொன்னா என்ன, ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ற. அப்ப அவள் உணர்ந்து கொண்டால் என்னன்னு சொல்லி, அந்த விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அந்த 100 ரூபா போதாது அப்படின்னு சொல்லி. Suddenly she saw a pretty red flower. அப்ப திடீர்னு அப்படி யோசிச்சு நிக்கக்குள்ள ஒரு அழகான ரெட் ஃபிளவர் ஒன்ன பார்த்தா. It was just the price, 99 rupees. அப்ப அவ வச்சிருக்கிற காசுக்கு அது 99 ரூபா தான், அதே காசு தான், 99 rupees. She took the flower to the cashier and gave the 100 rupee note. அப்ப அந்த பூவை எடுத்துட்டு போய் கேஷியர்ட்ட இந்தாங்க 100 ரூபா காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. Is that all the money you have? asked the cashier. இவ்வளவு தானே உங்களோட காசு இருக்கி அப்படின்னு சொல்லி கேஷியர் வந்து கேட்காரு. Yes, she said, just enough to buy this present for my mother. அப்படின்னு சொல்றா. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கி, எங்களோட உமாவுக்கு வந்து, இந்த மதருக்கு வந்து இந்த பிரசன்ட வாங்குறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்றா. I'm sorry dear, this gift costs more than what you have. With sales tax, it costs 108 rupees. அப்ப என்ன சொல்றாரு இவரு, I'm sorry, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னன்னு சொன்னா, இந்த கிஃப்ட் வந்து நீங்க வச்சிருக்கிறத விட கூட விலை, எல்லா டெக்ஸ் எல்லாம் சேர்த்து இது 108 ரூபா, 108 rupees அப்படின்னு சொல்லி சேல்ஸ்மேன் சொல்லிட்டாரு. சந்துனி felt tears gathering in her eyes. அப்ப இவர் இப்படி சொன்னதோட சந்துனி வந்து கண்ணில் அவருக்கு தண்ணி வருது, அப்படி அழுகுற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று வருது அவருக்கு. She didn't understand sales tax. அப்ப அவர் சொன்ன சேல்ஸ் அந்த டெக்ஸ் விஷயம் அதெல்லாம் வந்து அவருக்கு ஒன்றும் விளங்கல, சின்ன பிள்ளை தானே. But all she understood was that she wouldn't be able to give that beautiful present to her mother. அப்ப அவருக்கு விளங்கினதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தானே, என்ன சொன்னா, நமக்கு இன்றைக்கு மதருக்கு வந்து இந்த அழகான பிரசன்ட குடுக்க இல்லாம போக போகுது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அவருக்கு புரிஞ்சுது. சரியா, இப்படி ஒரு பேராகிராஃப். அப்ப அழகா ரீட் பண்ணிட்டோம். இப்ப ஆன்சரை பார்ப்போம். Underline the most suitable answer. Whose birthday falls in October? அக்டோபர்ல அப்ப ஃபால்ஸ் என்று சொல்றது, ஃபால்ஸ் என்று தந்துட்டு பின்னால ஒரு காலம் தந்தா அந்த நிகழ்வு ஃபால்ஸ் என்று சொல்றது அந்த காலத்துல வாரத்தை சொல்றது. அப்ப ஹூஸ் பர்த்டே ஃபால்ஸ் இன் அக்டோபர்னு சொன்னா, அக்டோபர்ல யாருடைய பர்த்டே வருகின்றது, யார பர்த்டே வந்த, யாரு பிரசன்ட் கொடுத்த, சந்துனிட சிஸ்டர்ஸ் தான் யாருக்கு கொடுத்த, அவங்களோட மதருக்கு. அப்ப பர்த்டே யாரு, 54th பர்த்டே சந்துனிட மதரோட பர்த்டே. வாட் வாஸ் சந்துனி டூயிங் வென் ஹர் சிஸ்டர்ஸ் அரைவ்ட்? சிஸ்டர்ஸ், அவங்களோட அந்த மேரிட் சிஸ்டர்ஸ் வந்து வரப்போகல சந்துனி என்ன செஞ்சுட்டு இருந்த, அவங்களோட மம்மிக்கு பிக்னிக் டேபிள் ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த. அப்ப என்ன ஆன்சர், ப்ரிப்பேரிங் த பிக்னிக் டேபிள். ஹவு மச் மணி டிட் த பிகி பேங்க் ஹேவ்? அந்த சந்துனிட அந்த உண்டியல்ல வந்து எவ்வளவு காசு இருந்தது, சரியா எவ்வளவு காசு இருந்த, ஒரு சிங்கிள் நோட் 100 rupees. அப்ப எக்ஸாக்ட்லி 100 rupees, சரியா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிக்கிற ஆன்சரை கொடுப்போம்.
The gift that Sanduni selected was, Sanduni select பண்ண gift இருந்தது, எதுவாக இருந்தது? A red flower. The word realized in line 10 means, அப்ப பாருங்க போல்ட் லெட்டர்ஸ்ல தந்திருந்த 10வது லைன்ல இருந்த ரியலைஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் என்னத்தை உணர்த்துது, என்னத்தை சொல்லுது, என்ன மீனிங்கை தருது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற, புரிந்து கொள்ற, உணர்ந்து கொள்ற, அதுக்கு நாங்க என்ன சொல்ற இன்னொரு வேர்ட் அண்டர்ஸ்டுட். ரைட்? டவுட் சொன்னா சந்தேகப்படுற, கெஸ் பண்றேன்னு சொன்னா ஒரு அனுமானிக்கிற, கெஸ் பண்ணி சொல்றேன். ஸோ ரியலைஸ்ட்னு சொன்னா அண்டர்ஸ்டுட். ஸோ இதுதான் டெஸ்ட் நம்பர் 7. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, டெஸ்ட் நம்பர் 8ல இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி எனக்கு கட்டாயம் அந்த பேராகிராஃப் அனுப்புங்க, ரீட் பண்ணி பார்க்க. சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். ஐ மீட் யூ டுமாரோ. ரைட்? பார்ட் 2 வந்து நாங்கள் டுமாரோ கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எல்லாரும் ஜூலை மந்த் கிளாஸஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு அதில் கிளாஸ் ஃபீயும் பே பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். எல்லாரும் சாப்பிடுங்க.